சமுத்திரகனி அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண 5 புத்தகங்கள் தான் பார்க்க போறோம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா, சமுத்திரகனி அவர்கள் நிறைய முறை படித்த புத்தகம் காவல் கோட்டம். சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தை பொறுத்தவரை 14வது நூற்றாண்டுல இருந்து 20வது நூற்றாண்டு வரை மதுரையில் நடந்த எல்லா விஷயங்களும் இந்த புத்தகத்துல இருக்கும். கிட்டத்தட்ட 600 வருஷம் நடந்த விஷயங்கள இந்த புத்தகத்துல அவர் எடுத்துரைத்திருப்பாரு. இது கற்பனை கலந்த உண்மை கதைன்னு சொல்லலாம். 2வது புத்தகம் பார்த்தீங்கன்னா, ஜெயமோகனால் எழுதப்பட்ட வெண்முரசு. மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நூல் இது. இது மொத்தம் 25,000 பக்கங்கள் கொண்டது, 26 பகுதிகள் கொண்டது. சமுத்திரகனி அவர் வீடியோல சொல்லியிருப்பாரு, நான் இது வரைக்கும் 5,000 பக்கங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இது படிச்சு முடிக்க டைம் அதிகமா எடுக்கும். இது விலையும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா இதை படிச்சு முடிக்கிறப்ப மகாபாரதத்தை குறித்து அனைத்து விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு மித்தாலஜி லவரா இருந்தா கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. 3வது புக் பார்த்தீங்கன்னா, எஸ்ராவால் எழுதப்பட்ட சஞ்சாரம். இது 2018 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். இந்த புக்கை நீங்க படிக்கிறப்ப நாதஸ்வர கலைஞர்களோட வாழ்க்கையை அவ்வளவு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். 4வது புத்தகம் ஒரு அடிமைத்தனத்தை இதற்கு மேல யாரும் காட்ட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ டீட்டெயிலா காட்டின ஒரு புத்தகம்னு சொல்லலாம். ஒருத்தன் அடிமையானா அவன் தலைமுறையே எப்படி அடிமையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. அலெக்ஸ் ஹேலியால் எழுதப்பட்ட ரூட்ஸ், தமிழ்ல வேர்கள்னு வந்திருக்கு. அப்புறம் அதோட ஷார்ட்டர் வெர்ஷனான 7 தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்திருக்கு. 5வது புக் பார்த்தீங்கன்னா, கிளிசல் பூமேனியன் எழுதப்பட்டது. இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இவர் எழுதிய அந்த சிறுகதை தொகுப்பு எதை பத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க்கிங் கிளாஸ் அண்ட் அன்டச்சபிலிட்டி பத்தி இருக்கும். இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே சதன் தமிழ்நாட பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்டிருக்கும். இப்போ நான் சொன்ன 5 புத்தகங்களும் எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமன் ஃபோக்ஸ் வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். பாய்.